இப்ப சொல்லுவான் பாரு. தேன்மொழி பேசுறப்போ தன்னோட வெற்றிக்கு கண்மணி அக்கா செஞ்சு கொடுத்த சத்து மாவு தான் காரணம்னு சொன்னாங்க இல்லையா? ஆமா ஆமா, அவ ஒரு தடவை சொன்னா இவர் 10 தடவை டமார் அடிப்பார் போல இருக்கா. ஏன் தான் இப்படி இருக்கானோன்னு தெரியல. வெண்ணிலா வேற பாத்துட்டு இருக்கா. ஐயோ, இவன் அவள ஓவரா ஏதாவது பாராட்டி தொலைச்சிட்டானா இவ வேற கன்ஃபியூஸ் ஆயிடுவாளே. இப்ப கண்மணி ஜெயிச்சிட்டான்னு கையை தட்டிட்டு இருக்கா. எப்ப வேணாலும் ட்ராக் மாறும். அந்த மாதிரி மட்டும் எதுவும் நடந்துடக்கூடாது அண்ணி, கடவுளை வேண்டிக்கோ. தேன்மொழிக்கு இந்த மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த கண்மணி உருவாக்குன அந்த சத்து மாவு இனிமே நம்ம தமிழக விளையாட்டு வீரர்கள் எல்லாரும் சாப்பிட போறாங்க. தெரியல பெரியமா. என்ன புரியலையா? ஏன்னா நம்ம கிட்ட இருந்து அந்த சத்து மாவை வாங்கி அரசாங்கமே எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் அதை விநியோகிக்க போகும். என்னமா இதெல்லாம்? என்ன பெரியமா? சும்மா இல்ல, 100 கோடி ரூபாய்க்கான ஆர்டர். கண்மணி உருவாக்குன இந்த சத்து மாவால இந்த டெண்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. பாத்தீங்களா? முதல் முறையா நம்ம ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சன் அரசு துறையோட இணைஞ்சு ஒரு ப்ராஜெக்ட்ல இறங்குது. இதனால நம்ம கம்பெனிக்கு பெரிய லாபம் வரும். இந்த லாபத்துல கண்டிப்பா உங்க உழைப்புக்கான சம்பளமும் ஏறும்.